பிங்கு சேனல் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. ஹாப்பி நியூ இயர். 2020யோட ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. நான் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேங்க. இன்னைக்கு வந்து நியூ இயர் மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயமும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். கூடவே நான் எப்படி நியூ இயரை செலிப்ரேட் பண்ணேன் அதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து எனக்கு ஒரு கொரியர் வந்திருக்குங்க. எனக்கு இல்லைங்க, நம்மளுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. என்ன கொரியர் கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், யூடியூப்லேருந்து வந்திருக்குங்க. இது வந்து எனக்கு ஒரு 26th அன்றைக்கி வந்துச்சு. பட் நான் அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணாமல் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஸ்பெஷலாக நியூ இயர் அன்றைக்கு அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி உங்கள் எல்லார் கூடவும் ஷேர் பண்ணணுன்றதுனால ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னால் முடியலைங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது எல்லாத்துக்குமே ரீசன் வந்து நீங்கள் மட்டும்தான், உங்களோட சப்போர்ட் மட்டும்தாங்க. இதோட சந்தோஷத்துக்கு எனக்கு அளவே இல்லை. ஸோ நியூ இயர் அன்றைக்கி இதை ஓப்பன் பண்ணணுன்றதுனால வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அந்த சந்தோஷத்தோட என்னோடய நியூ இயர் நான் எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இது வந்து ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் மாதிரி பண்ணோம் நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து. இதில் வந்து குட்டீஸ் தாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பெரியவங்க, வயசானவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. நம்ம நியூ இயர் அன்றைக்கி வெளியில் போய் செலிப்ரேட் பண்ணுறதை விட இந்த மாதிரி நம்ம வீட்லேயே நம்ம எல்லோரும் கூட தெரிஞ்சவங்களோட செலிப்ரேட் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நைட் 12 o'clock ஆச்சு, எல்லோரும் விஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாபாவோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு அந்த டைமில் நம்ம கோயிலுக்கு போக முடியல. அதனால் வந்து கையில் ஃபோன் இருந்தது. அந்த ஃபோனில் எடுத்து வச்சு ஃபோட்டோ பார்த்து பாபாவோட பிளெஸிங்ஸ் எல்லாமே கிடைச்சது மாதிரி நாங்கள் ப்ரே பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து ரேம்ப் வாக்லாம் பண்ணாங்க. இது வந்து ரெட் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா என்னோடய டாட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க ரேம்ப் வாக்லாம் பண்ணாங்க. இது வந்து குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்க, சின்னவங்க எல்லாருமே பண்ணாங்க. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட நெய்பர் யாருன்னு கூட நம்மளுக்கு தெரியறதில்ல. நிறைய இடங்களில் வந்து டைம் இல்லை அப்படின்றதுனால யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதில்ல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்டு எதிர் வைக்கும் போது எல்லாருமே வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இவங்க யார் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஃபேமிலியை நம்ம பழகும் போது அந்த குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லினஸ் அவங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நம்ம வந்து வெளியில் போய் செலிப்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறதுனால இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில் போகணுன்னா தனியாக போகல, ஃப்ரெண்ட்ஸோடு போவாங்க. அது மாதிரி இருக்கும்போது வீட்டில் இருக்கவங்க கூட இல்லையன்ற ஒரு மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். பட் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபேமிலி எல்லாருமே ஒன்றா இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யாரையும் நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. நம்ம ஃபேமிலியில் வந்து ஒருத்தர் 2 பேர் இல்லை எத்தனை பேர் இருந்தாலும் அதோட சந்தோஷம் வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா இருக்கும்போது கண்டிப்பாக கிடைக்குங்க. இதில் என் பொண்ணும் வந்து இதில் ஒரு சோலோ டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் அந்த சாங் வந்து என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணிங்களான்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அதை பற்றி சொல்லலை. என்ன சாங் அப்படின்னு கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் எப்படி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணீங்க இதையும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் திருப்பி தேங்க் பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.